புழல் சிறையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக் குறைவு. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 57,500 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 71 அடியை எட்டியது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது அரசு எதிர்க்கட்சிகளின் கூட்டு பொறுப்பு. அனைத்து பிரச்சினைகளையும் விவாதிக்க தயார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். வங்கதேசத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் ரத்து. நாடு முழுவதும் போராட்டங்கள் வன்முறையாக வெடித்ததால் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முப்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் இதுவரை 130 பேர் உயிரிழப்பு. மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுமாறு வங்கதேச உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு பிரச்சினையில் நாடு முழுவதும் வெடித்த வன்முறையால் கல்லூரிகள் மூடல். தாயகம் திரும்ப போக்குவரத்து வசதியின்றி எல்லையில் தமிழக மாணவர்கள் தவிப்பு. திமுக எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். இயக்குநர் ரஞ்சித் கருத்து குறித்து திமுக எம்பி கனிமொழி விளக்கம். வங்கதேசத்தில் வெடித்த வன்முறையால் இந்திய மக்கள் அவசியமின்றி வெளியே நடமாட வேண்டாம். அவசர உதவி எண்களை அறிவித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் கடந்த 200 நாட்களில் 599 கொலைகள். திமுக அரசு சரித்திரம் படைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அம்மா உணவகத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதால் ஆய்வு என்ற பெயரில் முதலமைச்சர் நாடகமாடுகிறார். 3 ஆண்டுகளாக ஏன் ஆய்வு செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அம்மா உணவகம் மட்டுமின்றி நலத்திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளதால் திமுக அரசு மீது மக்களுக்கு கோபம். மின் கட்டணத்தை ஏற்றி மக்களுக்கு சுமையை கொடுப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு மொத்தம் 7,90,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். துணை வணிக வரி அலுவலர் உள்ளிட்ட 2,327 காலி பணியிடங்களுக்கு 7,90,000 பேர் போட்டி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மத்திய அரசு ஊழியர்களை RSS இயக்கத்தில் சேர அனுமதி அளித்ததற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம். அரசு ஊழியர்களை RSSக்கு அனுப்பும் மோடி அரசின் செயலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து நயினா நாகேந்திரன் ஹோட்டலுக்கு 4 கோடி ரூபாய் பணம் வந்திருப்பதாக விசாரணையில் புதிய தகவல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து விலக மாட்டேன் என அதிபர் ஜோ பைடன் பிடிவாதம். அடுத்த வாரம் முதல் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபடும் என திட்டவட்டம்.